பந்தம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசு ஒரு புது திட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சூரத்திலிருந்து சென்னையை இணைக்கிறதுக்கு ஒரு 6 வழி அதிவேக சாலை, சூரத் சென்னை எக்ஸ்பிரஸ்வே அப்படின்றது இதனுடைய பேர். இதை நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே தொடங்கி அது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சாலை மொத்தம் 1271 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும். இது நான் முன்னர் சொன்ன மாதிரி இது ஒரு 6 வழி சாலை. இந்த 6 வழி சாலைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்திங்கன்னா 48,000 கோடி ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த சாலை கட்டமைப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சாலை பெரும்பாலும் அடுத்த வருஷம் 2025 டிசம்பர் மாதத்தில் இந்த சாலை திறக்கிறதா ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதிவேகமாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சாலை சூரத்தில் தொடங்கி அஹமத் நகர், சோலாப்பூர், நாசிக், கர்னூல், சென்னை இந்த வழியாக அதாவது எத்தனை மாநிலத்தில் டச் பண்ணுது தொடுதுன்னு பார்த்தோம்னா குஜராத்தில் தொடங்கி மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஸோ இந்த எல்லா மாநிலத்திலையும் அது கனெக்ட் பண்ணி சென்னைக்கு சேருது. இப்போது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சாலை புது சாலை அமைக்கும் பொழுது அந்த சாலை ஓரத்தில் அதை சுற்றி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம வீட்டு வசதிகள் அதிகமாக வரக்கூடும். ஏன்னா அந்த சாலையை ஒட்டி இப்போ இந்த சாலை அமைத்து அது வெற்றிகரமாக முடியும் பொழுது அதுக்கு அந்த ரோடை யூஸ் பண்ணி பெரும்பாலும் இப்போ சூரத்துலேருந்து சென்னைக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆகுது. அது பாதியாக குறைஞ்சு ஒரு 18 மணி நேரத்தில் இந்த தூரத்தை நம்ம கடக்க முடியும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நமக்கு அந்த அளவுக்கு சரக்குகள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு விலை கொஞ்சம் குறைச்சலாக அமையக்கூடும். அதனால் அங்கே தொழிற்சாலைகள் அமையும். ஏன்னா இந்த வழியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, சாலை வசதி இருக்குது அப்படின்னா அதை ஒட்டி தொழிற்சாலைகள் வரும். அதனுடைய வேலை வாய்ப்புகள் அங்கே அதிகரிக்கும். அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுவும் அதிகப்படியாக நடக்கும். ஸோ இந்த ஒரு பெரிய சாலை எல்லார் எதிர்பார்ப்பும் சரியாக அமைந்தால் கண்டிப்பாக 2025 டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த சாலை முடிவடையும். ஜெய் ஹிந்த்.